அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வு நம்பிக்கை ஓட்டவும். கலக்கம் அடையும் வாழ்வு நம்பிக்கை ஓட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பாந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். நாம் இன்று இயேசுனுடைய பிறப்பு விழாவின் நவநாளில் 2வது நாளில் இருக்கின்றோம். இயேசு அண்மையில் வந்து வருகின்றார். விரைவில் அவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவோம். நாம் தயாரிக்கும் விதமாக இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. பக்தியோடு பங்கேற்று இயேசுவின் வருகைக்காக தயாரிப்போம். இன்றைய திருப்பலி நன்றி திருப்பலியாக தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெட்ரினா பிரியா அவர்களுக்காகவும் 39வது திருமண நாளை சிறப்பிக்கின்ற இம்மானுவேல் ஏஞ்சல் மேரி அவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவன் அவர்களோடு வழிநடந்து அவருடைய ஆசீர்வதிக்க நாம் மன்றாடுவோம். சிறப்பு கருத்தாக தன் புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற அனிதா ஜோன்ஸ் முழுமையாக இறைவனுடைய அருளால் குணம் பெற வேண்டும் என்று நாமும் நம்பிக்கையோடு அவர்களுக்காக ஜெபிப்போம். மரித்த செபாஸ்டினுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்காகவும் அவர் ஆண்டவருடைய நிறைவான மகிழ்விலே மகிழ்ச்சியோடு நித்தியத்தை இழைப்பார வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா,
மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்பரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ராயலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கிப்படுவான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உன் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவராக. உங்கள் பதில். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. உங்கள் பதில். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. உங்கள் பதில். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் நிலவுவதாக. நிற்போம். உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 1 முதல் 17 அருள் வசனங்கள். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரெட்சும் செராக்கும். பெரெட்சின் மகன் எஸ்ரோன், எஸ்ரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ஈராக்காப்புக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈராய், ஈராயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு ஊரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெபெயாம், ரெபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆகா, ஆகாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் ஊசியா, ஊசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூத், அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் ஈசாக்கு, சாதோக்கு, சாதோக்கின் மகன் அகீம், அகீமின் மகன் எலியூத், எலியூதின் மகன் எலியாசர், எலியாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாந்தவர்களே, ஒரு முறை 2 சர்தாஜிகள் பேசிக்கொண்டிருந்தார். யாருடைய குடும்பம் பெரிய பிரபலமான குடும்பம், செயற்கரிய செயல்களெல்லாம் செய்கின்ற குடும்பம் என்று வாதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொன்னார், என்னுடைய பாட்டன் அங்கே சூயஸ் கால்வாய், மெடிட்டரேனியன் சரி, சூயஸ் கால்வாய் கட்டியதே எங்கள் பாட்டன் தான் என்று சொன்னார். அது என்ன பெரிய விஷயம். இன்னொருவர் சொன்னார், இஸ்ராயல் நாட்டிலே சாக்கடல் தெரியுமா, டெட் சி, அந்த சாக்கடலை சாகடித்ததே எங்களுடைய பாட்டனுடைய பாட்டன் தான் என்று சொன்னார். தங்களுடைய குல பெருமை, மூதாருடைய பெருமையை சொல்வது வழக்கமாகத்தான் இருக்கின்றது. நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டார்கள், குல பெருமை தான் சொல்வார். ஆனால் இங்கே நம்முடைய
நற்செய்தியிலே இயேசுவினுடைய மூதாதையருடைய பட்டியலை மத்தேயு பட்டியலிடுகின்றார். அவருடைய நற்செய்தியினுடைய துவக்கத்திலேயே முதல் அதிகாரம் 1 முதல் 17 வரை. இவர் இந்த மூதாதையர் பட்டியல் கொடுப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம், மூதாதையர்களுடைய மீட்பருடைய வருகைக்காக அவருடைய ஏக்கங்கள், தேடல்களை இந்த மூதாதையருடைய வாழ்க்கை வரலாறிலே நாம் படிக்கின்றோம். அதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, மெசியா தாவீது குலத்தினுடைய வாரிசாக வந்திருக்கின்றார் என்பதையும் இந்த பட்டியல் நமக்கு அதை நிரூபித்து காட்டுகின்றது. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இனத்தாரையும் பாவிகளையும் மீட்க வந்தார் என்பதும் இந்த பட்டியலிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் தாமார் 3வது வசனத்திலே ரூட், ராக்காப்பு, டித்சேபா இவர்களெல்லாம் மிக புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பாவிகளான பெண்களும் இந்த பட்டியலிலே பங்கெடுக்கின்றார். அப்படியானால் மீட்பர் எல்லோருக்கும் மீட்பராகும். எல்லோருடைய வரலாற்றிலும் மீட்பர் நுழைந்து வருகின்றார் என்பதை இது ஒரு நமக்கு ஆணித்தரமாக நாம் அதை மறுக்க முடியாத உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பட்டியல் எடுத்து சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, மீட்பின் வரலாற்றிலே நடுநாயகனாக இருப்பவர் கடவுள்தான். பலவிதமான மேடு பள்ளங்களை, வெற்றி தோல்விகளை கடந்து வந்த யூத மக்களுக்கு நடுவிலே இறைவன் அவர்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார். இறுதியிலே தன்னுடைய மகனையே கொடுத்திருக்கின்றார் என்பதை இந்த மூதாதையர் பட்டியல் எடுத்து சொல்லுகின்றது. மத்தேயுவினுடைய அந்த பட்டியலை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பார்க்கும் பொழுது என்ன பார்க்கின்றோம்? மூதாதையர் பட்டியலில் செயற்கரிய காரியங்கள் எதுவும் அதிகமில்லை. அதற்கு பதிலாக மனித வரலாற்றினுடைய நிறைவாகவும் கொடுமுடியாகவும் இயேசு இருக்கின்றார் என்பதை அந்த பட்டியல் நிறைவு செய்து காட்டுகிறது. எல்லா வரலாற்றினுடைய மூதாதையர்களெல்லாம் சொல்லி இறுதியிலே தாவீதின் குலத்தில் பிறந்த யோசேப்பினுடைய மனைவியான மரியாளுக்கு இயேசு பிறந்தார் என்று சொல்லி வரலாற்றினுடைய நிறைவாக இருக்கின்றார். வரலாற்றிலே பலவிதமான மாற்றங்களை சந்தித்து வந்தார், வெற்றி தோல்விகளை சந்தித்து வந்தார்கள். ஏன் வேறு கடவுளையே அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் கடந்து இறுதியிலே நான் இருக்கிறேன், பயமில்லாமல் இருக்கிறேன், உங்களை மீட்க நான் வருகின்றேன் என்று சொல்லி இயேசு வருவதை இந்த பட்டியல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பலதரப்பட்ட மக்கள் அதில் இருக்கின்றார்கள். புனிதர்கள் இருக்கின்றார்கள், பாவிகள் இருக்கின்றார்கள், ஆண்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் இருக்கின்றார்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஒழுக்கம் தவறியவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் அவர் அரவணைத்து செல்கின்றார். அவருடைய மீட்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கோ இல்லாமல் எல்லா மக்களுக்கும் இறைவன் மீட்பராக பிறக்கின்றார் என்பதை இந்த வரலாற்றில் நாம் படிக்கின்றோம். நாம் இப்பொழுது மகிழ வேண்டியது இந்த வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கின்றோம். நாம் உலகத்தின் ஒரு மூலையில் இருந்தால் கூட நமக்கும் மீட்பர் பிறந்திருக்கின்றார். நம்மையும் அந்த மாபெரும் வரலாற்றிலே ஒரு அங்கமாக சேர்த்திருக்கின்றார். நம்மேலும் இறைவன் அன்பும் இரக்கமும் காட்டுகின்றார். நம்முடைய மன்றாடுவோம்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரியரே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய எப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியை நாங்கள் நினைவு கூறுகின்ற தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெட்ரினா பிரியா அவருடைய உடல் சுகத்துக்காகவும் ஆண்டவர் அனைத்து வரங்களையும் கொடுத்து இந்த புதிய ஆண்டில் அவர்கள் நிறைவான வாழ்வை மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அவருக்காக நாம் வேண்டுவோம். தன்னுடைய 39வது திருமண நாளை கொண்டாடுகின்ற இம்மானுவேல் ஏஞ்சல் மேரி அவர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையும் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக மன்றாடுவோம். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனிதா ஜோன்ஸ் தன்னுடைய இந்த நோயிலிருந்து பூரண குணம் பெற வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மரித்த செபாஸ்டியனுடைய ஆன்மீகளை பாற்றிக்காமல் ஆண்டவர் அவருக்கு நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று அவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுன் முக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி. இது உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்க வருகின்றார். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரீர நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், என் ஆன்மா நலம் நன்மை. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றியோடு மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் ஆவியாரால் தூண்டப்பட்டு வரவிருக்கும் உம் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் வேறாவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்கள் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடந்து பெற்று தந்தரும்படி நெஞ்சு கொண்டாடுகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயே, நம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே